பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்திலும் விசேஷமாக இந்த 2026 ஆண்டின் 2வது மாதத்தின் கடைசி வாரத்துக்கூடாக கடந்து வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் மறுபடியுமாக உணர்த்துகின்ற ஒரு காரியம், ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காரியங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால், டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளஸிங்ஸ். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங்ஸ் will come to pass. இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாகவே கர்த்தரை நம்புகின்ற ஜனங்களுக்கு அவர் தந்து கொண்டே இருப்பார். ஸோ நாங்களும் அதை பெற்றுக்கொண்டே இருப்போம். He keeps on giving and we keep on receiving. So giving and receiving. Amen. Unless he gives, we can't receive at all. ஆகவே ஜீவ ஊற்றாகிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய the source of blessings is our God himself. நம்முடைய சோர்ஸ், நமக்கு கிடைக்கின்ற மூலதனங்கள் இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல, உலகத்துக்குரிய மக்களும் அல்ல, மாறாக நம்முடைய ரிசோர்ஸ் இஸ் காட் ஹிம்செல்ஃப். ஆமென். அவை ஆண்டவரே நமக்கு வேண்டிய நன்மைகளை, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, நமக்கு வேண்டிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சத்துவத்தை, வல்லமையை, ஞானம், அறிவு, புத்தியை அவர் தந்து கொண்டே இருக்கும்போது நானும் நீங்களும் இந்த பூமியிலே பெற்றுக்கொண்டே இருப்போம். அதுதான் யோவானிலே பார்க்கிறோம், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய இகத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எதுவாக இருந்தாலும் சரி. ஆகவே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை தருகின்ற ஆண்டவர் என்பதை ஒருபோதுமே மறந்துட வேண்டாம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We should understand, we should know who is our God, who our God is. Amen. The real successful key is knowing God. Amen. தேவனை அறிந்து கொள்வது, தேவனை தேவனாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆண்டவராக அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனை இறைவனாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு நிறைந்த அந்த இறைவனை, இரக்கம் நிறைந்த அந்த இறைவனை, ரைட், அன்பே உருவான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான திறவுகோள்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இருக்கட்டும், இந்த சத்தியத்தோடு கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற 2 நன்மைகளை குறித்து இந்த நாளிலும் கூட சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலே பல வாக்குத்தத்தங்கள், பல வசனங்களை உலகத்தின் பல பாகங்களிலிருந்து பல மனிதர்கள், பல ஊழியர்கள் அனுப்புவதுண்டு. அதில் ஒரு வசனம் என்னை மிகவும் தொட்டது. ஆகவே என்னை தொட்ட, என்னோடு பேசின, என்னை பலப்படுத்தின எல்லா வார்த்தைகளிலும் ஒரு விசேஷித்த வார்த்தையை தியானித்த போது எனக்கு கிடைத்த இந்த செய்தியை சுருக்கமாக உங்களோடு சேர்ந்து தியானிக்க கற்றுக் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறேன். இருக்கட்டும், மலைப்பிரசங்கத்தில் 5ஆம் 6ஆம் அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல காரியங்களை குறித்து சொன்னாலும், இந்த 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 13வது வசனமாக இருக்கும். அந்த 6ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் டீச்சிங் டு த டிசைபிள் ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கின்ற, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்த ஆண்டவர் நடுப்பகுதியிலே வரும்போது தீமையில் நின்று எங்களை
ரட்சித்து கொள்ளும். Deliver us, rescue us, right? Protect us from the evil one. Deliver us from the evil one. தீமையில் நின்று, ரைட், என்ன சொல்ல போனா ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றும். ரெஸ்கியூ ஓ டெலிவர் ஓ ப்ரொடெக்ட் என்ற அந்த வார்த்தை பல மொழிபெயர்ப்புகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான மொழிபெயர்ப்பிலே டெலிவர் அஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன், தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை கேட்டுக்கொண்டார். இந்த ஜெபத்தினூடாக 2 ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் பெற்றுக்கொள்வோம். ஒன்று, தீமையிலிருந்து ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாதுகாக்கின்றார். He protects us from the evil one. He rescues us from the evil one. நமக்கு விரோதமாக, நமக்கு எதிரடையாக வருகின்ற தீமையான அனைத்தையும் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகின்றார். Save us from the evil one. ஸோ தீமையிலிருந்து எங்களை விடுவியும், எங்களை காப்பாற்றும், எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்களை ரட்சித்து கொள்ளும் என்ற ஒரு ஜெபத்தை அந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே அதில் முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தீமையிலிருந்து ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாதுகாக்கின்றார், விடுதலையாக்குகின்றார், ரட்சிக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியம், ஒரு நன்மை வருவதற்கு பல தடைகள் இருக்கின்றது. ஒரு நன்மையான ஈவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நமக்குள்ளே இருக்கிற தடைகளை நாங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஒரு ஜெபத்திலே இருக்கிறதான 2 ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த தீமையிலிருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாக்கின்ற அதே வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். நான் பலமுறை சொன்னது போல எரேமியா தீர்க்கதரிசிகளிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி. தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு, இனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் எழுப்பின அந்த தீர்க்கதரிசிகளிலே இந்த எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மிக முக்கியமான நபராக காணப்படுகின்றார். மாத்திரமல்ல, இந்த எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுதுமே அழுகின்ற, கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்புகின்ற ஒரு தேவ மனிதனாக, தேவனுடைய இருதயத்தை புரிந்தவனாக, தேவ ஜனங்களை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டபடினால்தான் லெமெண்டேஷன் என்கின்றதான புலம்பல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசனத்தையும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் எழுத சித்தம் கொண்டார். அப்படியாக இந்த 33ஆம் அதிகாரம் எரேமியா 14வது வசனத்திலே சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகின்றேன். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகின்றார். நாட்கள், வேதத்திலே நாட்கள் என்ற வார்த்தை மிக முக்கியம். டேஸ், behold, அருமையாக எழுதப்பட்டிருக்கு ஆங்கிலத்திலே, behold the days are coming. Behold the days are coming. அருமையான ஒரு வார்த்தை, நாட்கள். அந்த வகையிலே நாட்களிலே மிக முக்கியமான நாட்கள் என்ன தெரியுமா? தெய்வம் மனிதனாய் பிறந்த நாள். God became a man. எந்த சமயத்திலும், எந்த மதத்திலும், எந்த மார்க்கத்திலும் தெய்வம் மனிதனாய் இந்த உலகத்திலே வந்ததாக சரித்திரமே இல்லை. ரைட்? தமிழில் நாங்கள் பாடுவோம், அருவமும் உருவமாகி அருவாய் உருவாய் வருவாய் குகனே. அரூபியாயிருந்த அந்த தெய்வம், ஜோதியாயிருந்த அந்த தெய்வம், மெய்ப்பொருளாயிருந்த அந்த தெய்வம், பரம்பொருளாயிருந்த அந்த தெய்வம், பரஞ்சோதியாயிருந்த அந்த தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். தேவன்
மனிதனானார். God became a man. God took a part of human being. அது ஒரு நாள், உலகத்திலே மறக்க முடியாத நாள். உலகத்திலே மிகவும் 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 ஆச்சரியமான ஆசீர்வாதமான நாட்களிலே இந்த நாள் மிக முக்கியமான நாள். அதை விட இன்னும் ஒரு பெரிய நாள் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? குட் ஃப்ரைடே. இதைத்தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோம். த பர்த் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பர்த், கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்கின்ற அந்த நாள், பிறந்த நாள் மறக்க முடியாது. உலகம் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நினைவு கொண்டு கொண்டே இருக்கும். நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த மதத்தவர்களாக இருக்கலாம், எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஆண்டாண்டு காலமாக, காலாகாலமாக, யுகம் யுகமாக நினைவு கூறப்படுகின்ற நாளாக இருக்கின்றது. The birth of the Lord Jesus Christ. The birth. ஆகவே பிறந்த நாள். இரண்டாவது நாள் குட் ஃப்ரைடே. பிறந்த நாள், இறந்த நாள். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இறப்பு சர்வலோகத்தின் பாவங்களுக்காக இந்த உலகத்திலே தன்னுயிரையே மண்ணுயிருக்காக கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தன்னுயிர் தானறப் பெற்றானை மண்ணுயிரெல்லாம் தொழுமென்று தமிழ் புலவராகிய தாயுமானவர் என்கின்ற ஒரு பக்தர் பாடினார். தன்னுயிர் தானறப் பெற்றானை மண்ணுயிரெல்லாம் தொழும் அன்பை பெருக்கி தன் ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே தன்னையே தந்து தடுத்தென்னை ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து ஏது பயன் என்று சொல்லி அந்த புலவர் பாடுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பு இந்நாள், த குட் ஃப்ரைடே, மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது. நாட்கள், இதோ நாட்கள் வரும். மூன்றாவது நாள் என்ன தெரியுமா? த டே ஆஃப் ரெசரக்ஷன், ஈஸ்டர் என்று சொல்வார்கள், உயிர்த்தெழுதலின் நாள். ஹல்லேலூயா. இறைவன் என்றால் இரவாமையை உடையவர். ஆகவே இறைவனை யாரும் அழிக்க முடியாது. இறைவன் இறந்து போகிறவர் அல்ல, முடிந்து போகிறவர் அல்ல. இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே நான் போய் பார்த்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே திறந்திருக்கின்றது. திறக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கல்லறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here but he has risen. பல மொழிகளிலே அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளில் இது ஒன்று. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆகவே மரணத்தை ஜெயமாக விழுங்கி, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஒரே ஒரு தெய்வத்தினுடைய அந்த நாள், இறந்த நாள். இறைவன் என்றால் இரவாமையை உடையவர். இந்த உலகத்திலே இறைவன் என்ற அந்த வார்த்தையை நிரூபித்து காட்டின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே பிறந்த நாள், இறந்த நாள், உயிர்த்த நாள், நாட்கள், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும், மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளாகிய, தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னோட சொன்னால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ப்ராஃபெட்டிக்கலாக ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்குமாக இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும், யோவானில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக புறஜாதியாகிய எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்திருக்கிறது. அது இன்னொரு டாபிக் கணக்கில் நான் போகவில்லை. அதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார், என்ன சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, behold the days are coming, says the Lord, that I will perform that good things which I have promised to them. Hallelujah. Promised to you. நான் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றி கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் அன்று திக்கதரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த 2026 ஆண்டிலே இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் மறுபடியுமாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை, நன்மைகள் நிறைந்த அந்த வாக்குத்தத்தங்களை, நல் வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். Behold, the days are coming, says the Lord, when I will fulfill, அருமையாக வார்த்தை, I will fulfill, I will perform, I will do it. இங்கே I will fulfill good words and promise which I have made regarding to us, regarding to them. எனக்காக, எங்களுக்காக தேவன் சொன்ன அந்த நல் வார்த்தைகளாகிய வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றி கொண்டே, இன்னொரு சொல்லத்தில் சொல்ல போனால் நன்மையும் கிருபையும் என்னையும் உங்களையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேசும். உலகத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். CRMC திருச்சபை சார்பிலே மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியுமாக இன்னொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. Amen, amen and amen.